நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை. இப்பொருள் உயிர்கள் அனைத்துக்கும் அந்தந்த துறையில் இருக்கின்ற தாயாக இயங்கி வருகின்றாளோ அத்தகைய மெய்ப்பொருளை திரும்ப திரும்ப வளர்த்துகின்றேன். இயற்கையை நாம் கண்கூடாக காண்கிற காட்சி இது. கடவுள் இருக்கிறாரா, கடவுளை காட்டு என்று சொல்கின்றார்கள். கடவுளை தவிர வேறொரு பொருள் இல்லை. வெவ்வேறு படித்தரங்களில் அந்த பரவஸ்து விளங்கிக் கொண்டே இருக்கின்றது. பிரபஞ்சமாக தென்படுவதும் அதே பரவஸ்து, உயிர் வகைகளாக தென்படுவதும் அதே பரவஸ்து. அப்படி தென்பட்டு வருகிற பரவஸ்து அந்தந்த படித்தரத்தில் இருக்கின்ற உயிர் வகைகளை பெற்றெடுத்து பேணுதல், காப்பாற்றுதல், உயிர்நிலை கொண்டு வருதல், இத்தனை செயல்களை செய்து கொண்டிருப்பதற்கிடையில் கடவுள் உண்டாங்கிற கேள்விக்கு அர்த்தமே இல்லை. இந்த நாட்டில் அரசாங்கம் இருக்கிறதா என்கின்ற கேள்வி சரியான அரசாங்கம் என்ற இடத்துல கிளம்புவதற்கு அவசியம் இல்லை. பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிற ஒழுங்குபாடு பெரிய வஸ்து அறிவுசுருவமாக இருந்து அனைத்தையும் நிர்வகித்து வருகிறது என்பதற்கு சிறந்த சான்றாக அமைகின்றது. இதற்கு இலக்காக லலிதா சகஸ்ரநாமத்தில் அமைந்துள்ள 1000 திருநாமங்களில் முதல் நாமம் ஸ்ரீமாதா. அன்னை பராசக்தி உயிர்கள் அனைத்துக்கும் தாயாக இருந்து உயிர்களை பெற்றெடுத்து பேணி வளர்த்து வருகின்றாள். உலகத்தில் தோற்றத்து வருகிற ஒவ்வொரு ஜீவனும் வேற்றானாக எந்த உயிரையும் அறியாத நிலையில் பிறப்பெடுக்கின்றது. பிறப்பெடுக்கிற ஒவ்வொரு உயிரும் முதல் அறிந்து கொள்ளுதல் தாயை. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். வழிபாடு பண்ணிடும் அம்மையே அப்பா என்று ஆரம்பிக்கின்றார்கள். இயற்கையினுடைய சான்று அத்தகையது. சிற்றுயிர்களாக இருப்பவைகளும் குஞ்சுக்கள் பெற்ற தாயை விரைவில் அறிந்து கொள்ளுகின்றன. குட்டிகள் விலங்கு தன் தாயை விரைவில் அறிந்து கொள்கின்றன. மக்களோடு சிசுவாக வருவதும் முதல் அறிந்து கொள்ளுதல் தாய். தாயின் துணை கொண்டுதான் மற்ற உயிர்களை பிற அறிய வருகின்றது. மக்களுக்கிடையில் சாதாரண நாம் காண்கின்ற காட்சி வயது வர வர தாய்க்கும் சேய்க்கும் எனக்கும் அவசியம் இருக்க வேண்டியில்லை என்கின்ற கொள்கைக்கு வருகின்றோம். பறவை இனத்தில் தாய்க்கோழி குஞ்சு தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள நிலை வருகின்ற பொழுது விரட்டி ஓட்டுகின்றது. அதில் ஒரு கருத்து இருக்கின்றது. ஆனால் பரஞானம் அடைய பெறும் பரியந்தம், தேகத்தில் தேகாத்மா தேகியாக இருக்கும் பரியந்தம், சரீரத்திலே ஜீவாத்மா சரீரியாக இருக்கும் பரியந்தம் பராசக்தியினுடைய பராமரிப்பு சர்வகாலம் இருந்து வருகின்றது. ஒரு பாங்கில் இந்த கோட்பாட்டை ராமன் பரதன் சொல்லுகின்றான். தாய் தந்தை சொற்படி முதியோர்களானவரும் கேட்க வேண்டிய இல்லைங்கிற கருத்தில் பரதன் சொல்லுகின்றான். சித்திரக்கூடத்தில் நடந்த பேச்சு. மக்கள் என்றைக்கும் தாய் தந்தையருக்கும் மக்களே, ராமனுடைய பேச்சு. தாய் தந்தையர் அடிபணிந்து நடந்து கொள்ள என்றைக்கும் நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். மேஜரானவர்கள் தாய் தந்தையர் கவனிக்க வேண்டியதில்லைங்கிற கோட்பாடு ஒன்று உண்டு. ராமன் அதற்கு ஒத்துக்கொள்ளுதல் இல்லை. ஞான நிலையில் இருக்கிறவர்கள் சரீரம் இருக்கும் பரியந்தம் அருள் தாயா இருக்கிற பராசக்தி சார்ந்தே இருந்து வருகின்றார்கள். அதற்கு சான்று அன்னை நாம் காண்கின்ற சான்று பரமசதேவர். தாயை புறக்கணிக்கிற பாங்கில், பராசக்தியை புறக்கணிக்கிற பாங்கில் ஆதிசங்கரர் சிவனை மட்டும் வழிபடுகிற நிலையில் துவக்கினார்.
அவருடைய போக்கு சரியல்ல என்று அவருக்கு திருப்பி அமைத்து காட்டப்பட்டது. அதற்கு முன்பு பிருகு மகரிஷி தனி சிவத்தை வழிபட முயன்றார். நிற்பது கூட சக்தி இல்லாத போய் பிறகு சக்தி வழிபாட்டுக்கு வந்தார். யாண்டும் சக்தியே சார்ந்திருக்க வேண்டுங்கிற கோட்பாடு பரம்சர். அவருடைய ஜீவிதத்தில் அலாதியான ஒரு சிறப்பை நம்மை பலவையும் நாம் எண்ணி பார்க்க கிடையாது. குழந்தை பிறப்பதற்கு முன்பு தாயின் சரீரத்திலேயே அந்த குழந்தைக்கு தேவையான பால் முதலின ஊட்டுவதற்கான அறிகுறிகள் சரீரத்தில் அமைகின்றன. பெரிய வீட்டில் குழந்தை ஒன்று பிறப்பதென்றால் அதற்கு வேண்டிய வசதிகள் முன்கூட்டியே அவர்கள் செய்து வைக்கின்றார்கள். பரமசர் பெரிய காரியத்துக்காக உலகத்துக்கு வருகின்றார். அதற்கேற்ற சூழ்நிலையை தட்சிணேஸ்வர ஆலயமாக அன்னை பராசக்தி செய்து வைத்தது இக்காலத்தில் நாம் காண்கின்ற பெரிய அதிசயமாகின்றது. என்னென்ன சாதனங்கள் புரிந்தார், எந்தெந்த கோட்பாடு உடையவராக இருந்தார், அத்தனைக்கும் தேவையாக இருக்கிற ஒரு இடம் அவர் அதற்கு ஆயத்தப்பட்டு வருவதற்கு முன்பே தட்சிணேஸ்வர ஆலயமாக அமைந்தது. அன்னை பராசக்தி உலகில் ஒரு பெரிய காரியம் செய்ய ஏற்பாடு செய்தால் ஜெகத் ஜனனியாக இருக்கின்ற தாய் முற்கூடியே என்னென்ன ஏற்பாடுகள் செய்து வைக்கின்றாள் என்பதற்கு அது சிறந்த எடுத்துக்காட்டாக அமைகிறது. அந்தந்த சமயங்களில் இருக்கின்ற சாதன வகைகளை எல்லாம் ஒன்று பாக்கி இல்லாது பரமசர் கையாண்டார். இதுகாலம் தோன்றி வந்துள்ள பரமாச்சாரியர்களுக்கு இடையில் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு துறையில் ஒரு சாதனத்தோடு நின்று விட்டார்கள். பரமசருடைய போக்கு அத்தகையதெல்லாம். அங்கீகரிக்கப்பட்ட சமயங்களில் உள்ள சாதன வகைகள் எத்தனை இருக்கின்றன, அத்தனை சாதனங்களையும் ஒன்றின் ஒன்றாக கையாண்டார். அவை யாவும் ஒரே மெய்ப்பொருளை வந்தடைகின்றன என்கின்ற சிறந்த செய்தியை உலகுக்கு தம்முடைய ஜீவியத்தின் மூலமாக கொடுத்திருக்கின்றார். அந்தந்த சாதனத்துக்கு ஏற்ற சூழ்நிலை ஞானகுரு முதலியனவும் இவர் தேடி போகாது தாமாக வந்து அமைவது அன்னையின் அருள் என்றே சொல்ல வேண்டும். இந்து மதத்தில் அங்கீகரிக்கப்படாதது என்று சொல்வது தாந்திர சாதனம். ஆனால் ஒரு கூட்டத்தார் என்றைக்கும் அதை பின்பற்றுகிற பாங்கிலே இருந்து வருகின்றார்கள். சங்கரர் முதலாயினோர் தீவிரமாக அதை கண்டித்திருக்கிறார்கள். அதற்கு ஏற்ற சூழ்நிலை சாதன வகைகள் பரமசர் கையாண்டார். ஆபத்தான மார்க்கம் வெற்றிகரமாக செய்து முடித்தார். பிறகு அவர் சொல்லுவது அன்னையை அடைவதற்கு, மெய்ப்பொருளை அடைவதற்கு இதுவும் ஒரு மார்க்கம் என்கின்ற பெரிய கோட்பாட்டை அன்னை பராசக்தி இந்த சரீரத்தின் மூலமாக செய்து சாதித்திருக்கின்றார். தம்முடைய அகங்காரம் கிடையாது பரமசருக்கு. இந்த சரீரத்தின் வாயிலாக இது ஒரு மார்க்கம் என்று உலக தன்னை புகட்டியிருக்கின்றார். தட்சிண ஆச்சாரம் என்பது நாம் கையாளுவது, வாமாச்சாரம் என்பது தந்திர சாதனம். தட்சிணேஸ்வர ஆலயத்தில் அமைந்திருக்கின்ற இடம் முழுதும் அதற்கென்றே அமைந்தது போன்று இருந்தது. பிறகு தட்சிணாச்சாரத்துக்கு ஏற்ற ஞானத்துறையில் வருகின்ற தோத்தாபுரி வந்து பரமசருக்கு பாடம் போட்டிய பொழுது அதற்கேற்ற சூழ்நிலையாக அமைந்திருந்தது. கிறிஸ்துவ சான்றோர் ஒருவர் கிறிஸ்து மார்க்கத்தை காட்டித் தருவதற்கேற்ற சூழ்நிலை அமைந்திருந்தது. இஸ்லாமிய பெரியவர் ஒருவர் இஸ்லாமிய மதத்தை காட்டி எழுவதற்கு ஏற்ற சூழ்நிலையாக அமைந்திருந்தது. என்னென்ன சாதன வகைகள் இருக்கின்றனவோ அதற்கேற்ற சூழ்நிலை, வாழ்ந்திருப்பதற்கு வசதியான ஏற்பாடு, இத்தனையும் ஏகாலத்தில் ஒரு கோயிலில் அமைகிறது என்றால் அன்னையின் திருவருளினால் இந்த போக்கில் அமையாது. அது பரமசருக்கென்றே அமைந்ததாயிற்று. சர்வமத சமரசத்தை நம்முடைய ஜீவிதத்தின் மூலமாக காட்டினார். அதன் செய்தியை உலகுக்கு தருவதற்கு அவருடைய முக்கிய சிஷியரான விவேகானந்தர் மூலமாக தி பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ் என்பது அமெரிக்காவில் நிகழ்ந்தது. யங்கஸ்ட் ஆஃப் நேஷன்ஸ், உலகில் வடிவெடுத்த நாடுகளில் அண்மையில் வடிவெடுத்த நாடு ஆகின்றது அமெரிக்கா. அவர்கள் துணிந்து ஏற்பாடு பண்ணினார்கள். அதில்
விவேகானந்தருக்கு ஆரம்பத்தில் இடமில்லாத சூழ்நிலையாக அமைந்திருந்தது. அன்னையின் அருளால் தி ஹீரோ ஆஃப் தி பார்லிமெண்டரி ரிலீஜியஸான அதன் மூலமாகவும் பரமசருடைய செய்தி உலகுக்கு போற்றுவதாயிற்று. இத்தனையும் அன்னையினுடைய திருவருள் என்றால், பராசக்தி சரீரம் எடுக்கிற ஜீவர்களை சரீரியாக தோற்றுவித்து சரீர சம்பந்தமான வாழ்க்கையோடு நிறுத்தி விடுவது மட்டுமல்ல, எந்தெந்த ஜீவன் என்னென்ன பரிவாகத்துடன் உலகத்தில் வருகின்றதோ அதற்கேற்ற சூழ்நிலை அமைத்து மேற்கொண்டு மேலே போவதற்கான வசதிகளெல்லாம் யாண்டும் அன்னை பராசக்தி சதா வழங்கி வருகின்றாள் என்றால், அவருடைய தாய்மையை எண்ணி பார்க்க அதிசயமாக தென்படுகின்றது. எந்த உயிராவது தனக்கேற்ற சூழ்நிலை அமையவில்லை என்கின்ற ஏமாற்றம் அடைவதற்கு இடமில்லை. அப்படி ஏதேனும் ஜீவன் ஏமாற்றம் அடையுமானால் அது தன்னிடத்துள்ள பிழையாக இருக்கும். இயற்கையில் யாண்டுமே எல்லா வசதியும் இருக்கின்றது. அத்தகைய ஸ்ரீ மாதாவாக இருக்கிற தாய் தன்னிடத்து மற்றொரு மகிமையை விளக்குகின்றாள். ஸ்ரீ மகாராஜ்ஞி பேரரசியாக ஆட்சி புரிகின்ற மகாராணியாக அன்னை பராசக்தி விளங்குகின்றார். ஆட்சி முறை எத்தகையது? ஸ்ரீமத் சிம்ஹாசன ஈஸ்வரி, சிம்ஹாசனத்தில் வீட்டிலிருந்து ஆட்சி புரிகின்ற தேவியாக அம்பிகை இருந்து வருகின்றாள். அம்பிகையின் ஆட்சி முறையும் உலகத்திலுள்ள ஆட்சி முறையும் எவ்வளவு தூரம் ஒன்றோடொன்று இணைந்திருக்கின்றன என்பதை ஆராய்வது ஆத்மசாதனங்கள் பொருத்தமானது. ஆத்மசாதனத்தில் ஈடுபடுகின்றவர்கள் உலக நன்மைக்காக என்று அமைக்கின்ற உலக அரசாங்கங்கள் செய்கின்ற சட்டத்திட்டத்தை மீறி போகலாகாது. அதற்கு உறுதுணையாக இருப்பதுதான் நன்மக்களுடைய போக்கு. உலகத்தவர் என்ன பண்ணுகிறார்கள்? அரசாங்கங்கள் அமைக்கின்ற சட்டத்தை மறைமுகமாக மீறி நடந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று தப்பித்துக் கொள்கிறவர்களும் உண்டு, அகப்பட்டுக் கொள்கிறவர்களும் உண்டு. சன்மார்க்கத்தில் செல்கிறவர்கள் சட்டம் என்றால் சட்டத்தை மற்றவர்கள் அறிந்திருந்தாலும் அறியாதிருந்தாலும் பின்பற்றுவதுதான் நல்ல சிட்டிசன் குடிமகனுடைய கடமை. ஆத்மசாதனத்தில் ஒரு பகுதியாக வந்து அமைகிறது. மக்கள் அமைக்கின்ற சட்டத்தை ஒருவாறு மீறி நடந்து தற்காலிகமாக வெற்றி பெறலாம். அன்னை பராசக்தி அமைக்கின்ற சட்டத்தை ஒரு நாள் மீறி அமைய முடியாது. அது விசுவதற்கேற்ற தண்டனையை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். வாழ்வில் பிற்போக்கடைதல் என்பது தண்டனையாக வந்து அமைகின்றது. மகாராஜ்ஞியாக இருந்து அன்னை அமைத்து வைத்திருக்கிற சட்டத்திட்டம்தான் தர்மம் என்கின்ற பெயர் பெறுகின்றது. முறைதவறு நடக்கின்றவனை நீ செய்வது தர்மமா என்று கேட்கின்றோம். தர்மங்கிறது எது? உயிர்கள் அனைத்துக்கும் அந்தந்த படித்தரத்தில் இருக்கின்ற தர்மம் இயற்கையினுடைய நியதியாக அமைந்திருக்கின்றது. இயற்கையினுடைய நியதியும் அன்னை பராசக்தியினுடைய சட்டத்திட்டமும் இறைவனுடைய திருவருளும் ஒன்றேயாம். திருவருளுக்கு புறம்பாக, இயற்கையினுடைய நியதிக்கு புறம்பாக, தர்மத்துக்கு புறம்பாக நடந்து கொண்டால் தனக்குத்தானே தண்டனை வகிக்கிற முறையில் உடனடியாக அதற்கேற்ற தண்டனை வந்து அமைகிறது. யாரும் அன்னை ஆட்சியினுடைய சட்டத்திட்டத்தை மீறி போய் முன்னேற்றம் அடைய முடியாது. மீறி போவதற்கேற்ற பிற்போது தானாக வந்து அமைகின்றது. ஆதலால் யாண்டும் தர்மத்தை கடைபிடிக்கின்றவர்கள் தான் நன்மக்களாகின்றார்கள், நல்ல ஆத்மசாதகர்கள் ஆகின்றார்கள். தீயின் தர்மம் சுடுவது பஞ்சபூதங்களில், நீயின் தர்மம் தண்ணீரின் தர்மம் நனைப்பது, காற்றின் தர்மம் உலர்த்துவது. தீயின் தர்மம் சுடுவது என்றால் ஒருவருக்கு தெரியாத ரகசியமாக போய் தீ கை வைத்து கை காந்தி போகாத யாரும் தப்பிக்க முடியாது. நீரின் தர்மம் நனைப்பது என்றால் ஒருவருக்கு தெரியாத தண்ணீருக்கு போய் விழுந்தால் நனைய மாட்டோம் என்று சொல்ல முடியாது. அந்தந்த நியதி
பிசகால் நடைபெற்று வருகிறது. அந்த விதத்தில் பண்பாடு அடைந்திருக்கின்ற மேன்மகன் அந்த பண்பாட்டுக்கு மேலான மேல்நிலைக்கு போவது தன்னுடைய தர்மமாகின்றது. தன்னுடைய தரத்தை விட்டு கீழே வந்தால் அது அதர்மம். அதற்கேற்ற தண்டனை கணவனில் பிற்போக்கும் அவன் ஆளாக வேண்டும். ஏணிப்படியில் 10 படிகள் இருக்கின்ற வைத்துக் கொள்ளலாம். இடையில் உள்ள 7வது படியிலிருந்து 8வது படிக்கு போகிறவன் முன்னேற்றம் அடைகின்றான். மேலே கீழே 6வது படிக்கு இறங்கினால் அவன் பிற்போக்கு அடைந்தவன் ஆகின்றான். 5வது படியிலிருந்து 6வது படிக்கு வருகின்றவன் முன்னேற்றம் அடைகின்றான். 7வது படியிலிருந்து 6வது படிக்கு கீழே இறங்குகிறவன் பிற்போக்கு அடைகின்றான். ஆக தர்மத்தினுடைய அமைப்பு அந்தந்த உயிரடைகின்ற பரிவாரத்துக்கு ஏற்றாற் போன்று மாறி அமைந்து கொண்டே வருகின்றது. தர்மத்தினுடைய முடிந்த நிலை பீஷ்மருடைய வாழ்க்கை ஆராய்ந்தால், ஆஞ்சநேயனுடைய வாழ்க்கை ஆராய்ந்தால் கஷ்டமான பகுதியும் நமக்கு விளங்குகின்றது. பரமஹம்சர் சத்தியம் வதா தர்மம் சரா அன்னையினுடைய பெரிய திட்டத்தை முற்றிலும் தம்முடைய வாழ்க்கை சுரூபமாக அமைத்து வாழ்ந்தவர். சத்தியத்திலும் தன்னை மறந்தும் பிசகாத நிலையில் இருந்து வந்தார். அன்னை அந்த பாங்கில் அவர் எப்படி பேடி வந்தார் என்று பார்க்கிற இடத்து சாதனத்தில் ஈடுபடுகின்ற நமக்கு ஒரு பாடம் இருக்கின்றது. யதிமலிக் என்பவர் ஒரு பக்தர் தட்சிணேஸ்வர ஆலயத்து பக்கத்தில் ஒரு பங்களாவில் வசித்து வந்தார். பக்தராக இருந்தால் இடையிடையே பரமசர் அந்த பங்களாவுக்கு சென்று அன்பர்களோடு பேசுவது வழக்கம். ஒரு நாள் சந்தித்த பொழுது அடுத்த புதன்கிழமை மாலையில் சந்திப்போம் என்று ஏற்பாடு பண்ணிவிட்டு பிரிந்தார்கள். யதிமல்லிக்கும் அதை மறந்துவிட்டார், பரமசரன் மறந்துவிட்டார். புதன்கிழமை இரவை படுக்க போகின்ற பொழுது பரமசர் படுக்க போகின்றது யாரை பிடிச்சி தள்ளுவது போன்று தென்பட்டது. ஏதோ பிழை பண்ணி இருக்கிறேன் இன்றைக்கு, தூங்க போறது கூட அன்னை அனுமதி தரவில்லை, என்ன பிழை பண்ணினேன்னு யோசிச்சு பார்த்தார். யதிமல்லிக்கு வீட்டுக்கு வருகிறேன் சொல்லி மறந்து போய்விட்டது. தூங்கினால் பொய் சொன்னதாகின்றது, நிவர்த்தி பண்ணியாக வேண்டும். தட்சிணேஸ்வராலய கேட்டும் மூடியாகிவிட்டது, யதிமல்லிக்கர் வீட்டுக்கு கேட்டும் மூடியாகிவிட்டது. நடந்து போனார். கேட்டு வழியாக தட்சிணேஸ்வரன் வீட்டில் மேலேறி இறங்கினார். யதிமல்லிக்கர் வீட்டுக்கு மேலேறி இறங்கினார். அவர்கள் தூங்கி விட்டார்கள். யதிமல்லிக்கு இதோ சொன்னது போல் வந்து விட்டேன் என்று 3 தடவை சொல்லிவிட்டு திரும்பி வந்தார் படுக்கை என்றது. சத்தியத்தை நாம் பல தடவை பிசைகின்றோம், நமக்கு தண்டனை ஒன்றும் வருவதில்லை. அன்னை பராசக்தி ஒவ்வொருத்துக்கு ஒரு சட்டம் வைத்திருக்கின்றாளா என்றால் அப்படியல்ல. அந்த கரண சுத்தி அடைந்து வர வர தர்மத்தினுடைய பாங்கு நமக்கு விளங்குகின்றது. நெஞ்சை ஒழித்து ஒரு வஞ்சகம் இல்லை, பாங்கில் விளங்குகின்றது. ரயில்வே லோக்கமோட்டிவ் ஓட்டுகின்ற பயர்மனுடைய துணி மீது ஃபவுண்டன் பென் இங்கு 4 தடவை தொடர்ந்தால் அழுக்கு தென்படாது. அதாவது கார் கருப்போட கருப்பாக மறைகின்றது. வெளியேறிந்து வீசி இருக்கிற மீது ஒரு சொட்டு இங்கு விழுந்தால் நல்ல எடுத்து காட்டுகிறது. பண்பாட்டில் மேலே வர வர குற்றம் தனக்குத்தானே நன்கு விளங்குகின்றது. அதை நிவர்த்தி பண்ணுவது நம்முடைய கடமையாகின்றது. மானுடராக நாம் பிறந்து வந்திருப்பது நம்முடைய பண்பாட்டுக்காக. அந்த குற்றத்தை மறந்து செய்வதையும் கண்டிக்கிற நிவர்த்தி பண்ணுகிற முறையில் அன்னை பராசக்தி காட்டியருள பரமசர் அதை நிவர்த்தி பண்ண பிறகுதான் அன்றைக்கு தூங்க முடிந்தது. அவருடைய சிஷ்யர்களில் 2 பேர் தலை சிறந்தவர்கள், விவேகானந்தர், பிரம்மானந்தர். பிள்ளை திருநாமம் நரேந்திரன் ராக்கால். நரேந்திரனை காண்பது பரமசருக்கு சிவதரிசனத்துக்கு நிகர், சித்த புருஷனாக இருப்பதனால் ராக்காலை தம்முடைய ஞான செல்வனாக பரமசர் ஏற்றிருக்கின்றார். செல்வன்கிற முறையில் சகல சுதந்திரத்தோடு செல்வ பிள்ளை போன்று பரமசரிடத்தில் வளர்ந்து வருகின்றார். நரேந்திரன் வருகின்ற பொழுது பரமசர் நரேந்திரன் காட்டுகிற அன்பு ராக்காலுக்கு பிடிக்கவில்லை. வீட்டில் 2வது குழந்தை பிறந்தால் முதல் குழந்தைக்கு சில குழந்தைக்கு பொறாமை வந்துவிடும். இது பலருக்கு விளங்காது, கவனித்து பார்த்தா தெரியும். பங்காளிங்கிற பெயர் அந்த போக்கில் வந்தது. பங்குக்கு இன்னொரு நாள் வந்து விட்டதே என்று பொறாமை வருகிறது.
வருவதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிற குழந்தை பண்பாடு அடைந்தது. பொறாமைப்படுவது பங்காளி கூட்டம். பங்காளி கூட்டம் நல்ல எடுத்துக்காட்டு கௌரவர்கள். துரியோதனன் பங்காளிகளோடு ஒரு நாளும் சமரசப்படவில்லை. அந்த போங்கில் சிறிதளவு பொறாமை நரேந்திரன் மீது நோக்காலுக்கு வந்துவிட்டது. நாம் அது குற்றமாக பொருள்படுத்துவதில்லை. பரமசர் தாக்காளுடைய மனப்பான்மை கவனித்தார். நரேந்திரனை பற்றி பொறாமைப்படுகின்றாயா என்று கேட்டார். பொறாமைப்படுகின்றேன். ஏன் பொறாமைப்படுகின்றாய்? உங்களுடைய அலாதி தன்மை அன்பு எனக்குரியதாக இருக்க வேண்டும் என்று கருதுகின்றேன். அந்த அன்பில் ஒரு பங்குக்கு நரேந்திரன் வந்திருக்கிறார், சகிக்க முடியவில்லை, அதனால் பொறாமைப்படுகின்றேன். பரமசர் சொல்கின்றார், சித்த புருஷன் ஒருவன் மீது பொறாமைப்பட்டால் சிரேசம் முழுதும் போகின்றது. பிறர் இருக்கின்ற பெருமையெல்லாம் பாராட்டுகிற அளவு மேல்நிலைக்கு வருகின்றோம், பொறாமைப்படுகின்ற அளவு கீழ்நிலை அடைகின்றோம். இந்த பொறாமை கொள்ளாதது உடைய முன்னேற்றத்துக்கு ஒரு நாளும் இது உறுதுணையாக இருக்க மாட்டாது. இப்பொழுதே பிருந்தாவனத்துக்கு புறப்பட்டு போய் கண்ணனிடம் கண்ணீரும் கம்பளையாக பிரார்த்தனை பண்ணி உன்னுடைய மனதை திருத்தி அமைத்துக் கொண்டிருக்கிறா, மனம் திருந்தும் வரை நீங்க வர வேண்டாம் என்று அனுப்பி வைத்தார். அவ்வளவு கண்டிப்பாக பரமசர் நடந்து கொண்டார். ரக்காலம் அப்படி தம்மை அடியோடு திருத்தி அமைத்த பிறகுதான் ரத்னேஸ்வரருக்கு வந்தார். அந்த பாங்கில் அன்னையினுடைய ஆட்சி முறையில் சிறிதளவாவது தான் அடைந்திருக்கிற நிலையை விட்டு கீழ்நிலைக்கு போனால் அது பெரிய நஷ்டமாகிறது. பதீதன் கீழ் விழுந்தவன் ஆகின்றான். அப்படி ஆகாது மனசாட்சியாக இருந்து அன்னை பராசக்தி ஒவ்வொரு ஜீவனையும் திருத்தி அமைத்து வருகின்றாள். நரேந்திரனை காண்பது பரமசருக்கு சிவதரிசனத்துக்கு நிகராக இருக்க. வீட்டில் வறுமையை முன்னிட்டு நரேந்திரன் ஒரு வாரம் ஒரு எலிமெண்டரி ஸ்கூலுக்கு ஹெட்மாஸ்டராக சம்பளத்துக்கு அமர்ந்திருந்த பொழுது பரமசரிடம் வந்தார். பாடல் ஒன்று பாடினார். நிறுத்துவனுடைய பாடலை, எப்போ பணத்துக்காக உன்னை பிறரிடம் ஒப்படைத்து விட்டாய், உன்னுடைய தரமெல்லாம் கீழே போய்விட்டது, உன்னுடைய பாட்டை முன்னர் உன்னுடைய பாட்டை கேட்டால் எனக்கு சமாதி நிலை வரும், அருவருப்பாக இருக்கும், நிறுத்தினுடைய பாடலை என்று சொன்னார். நரேந்திர உடனே போய் தாம் உத்தியோகத்தை தலை சுற்றி எரிஞ்சிட்டு வந்தார். தர்மத்தை நிலைநாட்டுதலில் அந்தந்த ஜீவனுக்கேற்ற பரிபாகத்துக்கு ஏற்ற பிரகாரம் தர்மம் அல்லது கடமை மிக நுண்ணியதாக மேல்நிலைக்கு போகின்றது. பணம் சம்பாதிப்பது நமக்கு முறையாக தர்மமாக தென்படுகின்றது. நரேந்திரன் பிரத்தியாரிடம் தன்னுடைய ஜீவியத்தை ஒப்படைத்து பொருள் சம்பாதிக்க வந்தவன் அல்ல, அருளை வளர்த்து அருளை வழங்க வந்தவன். அந்த பெருநிலையில் இருக்கின்றவன் ஒரு வாரத்தில் பண்பு கீழே வந்து விட்டதென்றால் அன்னை பராசக்தி உயிர்களை என்னென்ன வாங்கில் பரிபாலித்து வருகின்றாள் என்பதற்கு சிறந்த சான்றாக இந்த செயல் விளக்குகின்றது. பிறகு அந்தந்த ஜீவன் பரிபாலத்துக்கேற்ற சூழ்நிலையில் அன்னை பராசக்தி வைத்து அவர்கள் எல்லாம் பெரிய காரியத்துக்கு ஆயத்தப்படுத்தி அன்னையினுடைய பெரிய திட்டம் நிகழ்கிறது என்றால் நம்மை குறித்து நாம் ஒரு பொழுதும் கவலைப்படுவதற்கு இடமில்லவே இல்லை. என்னென்ன செயல்களை இறைவனுடைய பணிவிடையாக செய்ய ஆயத்தமாக இருக்கின்றோமோ அதையெல்லாம் அந்தந்த தருணத்தில் அன்னை பராசக்தியை கிருபை கூர்ந்து நிறைவேற்றி வருவதால் தக்க கருவியாக இருக்க முயல வேண்டும். செயலெல்லாம் அன்னையினுடையது. அவனன்றி ஓரணவு அசையாது என்னும் அத்த மொழியொன்று கண்டால் அறிவாவது எது அறியாமை ஏது, எவர் பெரியர் எவர் சிறையவர் எவர் உறைவர் எவர் பகைவர் யாதும் உனையன்றி உண்டோ. அன்னையினுடைய ஆட்சி முறை ஞானத்தை பெறுவது ஈராக உயிர்வர்கள் தோன்றி வடிவெடுத்து வளர்ந்தவர்கள் துவக்கி இத்தனை படித்தரத்தில் உள்ள அந்தந்த ஜீவனுக்கேற்ற வசதியை சர்வகாலம் வழங்கி வருகின்றாள் என்றால் லோகமாதாவாக இருக்கின்ற அன்னையினுடைய அருளை கிருபையை யார்தான் மதிப்பு போட முடியும்? ஆட்சி எந்த விதத்தில் இருக்கிறது என்று கேட்டால் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி என்று சொல்லுகிற இடத்து சிம்ஹாசனத்தில் வீட்டிருக்கின்ற அன்னை யார் எங்க பிழை போகின்றார்களோ அந்த பிழை உடனே திருத்தி அமைக்கின்றாள் என்றால்
பெரிய துறையில் இருக்கின்றவர்கள், பெரிய ஞான நிலையில் இருக்கிறவர்களும் கூட ஒரு படி கீழே வந்தால் வந்ததனுடைய காரணத்தை காட்டியருள்கின்றாள். எது மேல்போக்கு எது கீழ்நிலை என்பதற்கு சான்றாக சிதக்னி கொண்ட சம்பூதா அதனுடைய திட்டம் என்ன? ஹோமாக்னியை வளர்த்து அதில் ஆகுதிகளை போடுகின்ற பொழுது தீயில் வெந்து அருள்மயமாக மாறி அமைகின்றன. அபூர்வங்கிறது பரிபாஷை. உயிர் வகைகள் ஜடநிலையிலிருந்து சேதநிலை அடைவதற்கான சூழ்நிலையை செய்து வைப்பது அன்னை பராசக்தி பண்ணுகின்ற பெரிய யஜ்ஞமாகின்றது. அருள்மயமான ஹோமாக்னியில் உயிர்களை கொடுத்து படிப்படியாக மேல்நிலை கொண்டு வருகின்றாள். இதற்கு சான்றாக அவள் தானே ஜடசக்தியாக இருக்கின்றாள். பர்வதத்தின் தோன்றி வந்ததனால் பார்வதி என்கின்ற பெயர் பெற்றாள். தென்முனையில் குமரியாக இருந்து கொண்டு சிவத்தை அடைவதற்கு தவம் புரிந்து வருகின்றாள். அப்படி ஜடசக்தியாக இருக்கின்ற பார்வதி சிற்சக்தியாக மாறி சிவனை மணந்து கொள்கின்ற பரிபாகம் அடைந்தது அவருடைய தவத்தினுடைய விளைவென்றால் எல்லா ஜீவர்களுக்கும் இதுதான் கோட்பாடு என்பதை நாம் அறிந்து கொண்டால் ஏன் சாதனம் புரிய வேண்டும், சாதனத்தின் மூலமாக நாம் அடைகிற பலன் என்ன, இதை அறிந்திருந்தால் நம்மை நாம் அலசி ஆராய்ச்சி பண்ணி ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு நன்கு பயன்படுகின்றது. இடையிடையே ஒவ்வொரு ஆத்மசாதகனும் தான் அடைந்துள்ள பரிபாகத்தை தனக்குத்தானே அரசை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பரமத்துடைய வாக்கு. நெறி குத்துகிறவர்கள் இடையிடையே குத்தியிருப்பதை எடுத்து ஊதி பார்த்து எத்தனை வீதாச்சார பிரகாரம் நெல் இருக்கிறது, எத்தனை வீதாச்சார பிரகாரம் அரிசியாக இருக்கின்றது அறிந்து மேலும் குத்துகிறார்கள். அந்த போக்கில் படிப்படியாக நம்மை பக்குப்படுத்திக் கொண்டே வர வேண்டும். ஒவ்வொரு படித்தரத்திலும் ஜடநிலையில் இருக்கிற நாம் சேதன நிலையாக மாறி அமைவோமானால் முன்னேற்றம் அடைகின்றோம். சேதன நிலையில் ஜடமாக நிலைக்கு இறங்குவோமானால் பதிதர்களாக பிற்போக்கில் போகின்றோம். பிற்போக்கில் போவது ஆமோதிக்கப்படுவதன்று. அன்னையுடைய ஆட்சி முறையில் பிற்போக்கில் போயவர்களுக்கு உடனே எச்சரிக்கை வருகின்றது. தங்களை தாங்களே திருத்தி அமைத்துக் கொள்கின்றார்கள். உலக பந்தவாசத்தில் ஈடுபட்டு இருக்கிறவர்கள் தெய்வத்தினுடன் நீதியாக இருக்கின்ற தர்மத்தை மீறி நடக்கின்றார்கள். அரசாங்கம் வைத்திருந்த சட்டத்திட்டத்தை மீறி நடக்கின்றார்கள். ஆத்மசாதர்கள் அரசாங்கம் அமைத்து வைத்திருக்கிற சட்டத்திற்கு உட்பட்டு தர்மத்தை முற்றிலும் கடைப்பிடிப்பவர்களாக வாழ்ந்து வருகின்றார்கள். அதன் மூலம் படிப்படியாக ஞான தெளிவடைதல் பக்தியில் ஊறி வருவது முன்னேற்றமாகின்றது. சிதக்னி கொண்ட சம்பூதா. அக்னியில் போடப்பட்ட பொருளெல்லாம் உருமாறி அமைவதற்கு நிகராக சிற்சுரூபமாக பேரறிமயமாக இருக்கின்றார். பரவஸ்துவிலேயே நாம் கருத்தை செலுத்துகின்ற அளவு, மனதை பதியும்படி செய்கின்ற அளவு அந்த சிற்சுரூபமாக நாம் திரும்பி அமைகின்றோம். பேரறிமயமாக திரும்பி அமைகின்றோம். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளி ஆறு பெறுவார் அச்சோவே. அந்த கோட்பாட்டுக்குட்பட நாள் ஏற ஏற மனத்தெளிவு உண்டாகுமானால், நாம் ஆத்மஸ்வரூபங்கிற உணர்வு தெளிவடையுமானால் முன்னேற்றம் அடைகின்றோம். அது மழுங்கி போகுமானால் பதிதராக கீழ்நிலைக்கு போகின்றோம். உள்ளத்தினுள்ளே மனசாட்சி என்கின்ற கருவியை வைத்து நாம் முன்னேற்றம் அடைந்து வருகின்றோமா, பிற்போக்கில் போய்கொண்டு இருக்கின்றோமா என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு அன்னை பராசக்தியே மனசாட்சி என்கின்ற கருவியை கொடுத்து அதன் மூலம் அவரவர் தம்மைத்தாம் அலசி ஆராய்ந்து பார்த்தால் முன்னேற்றமோ பிற்போக்கோ அவர்களை அறிந்து கொள்கின்றார்கள். யாண்டும் முன்னேற்றத்தில் கண்ணுங்கருத்துமாக இருக்க வேண்டும். பிற்போக்கில் போகின்ற சிறுவாழ்வு சிறுநெறி பிடித்து சிறுவாழ்வு வாழலாகாது. சிதக்னி கொண்ட சம்பூதான். தேவகாரிய சமுத்தியதான். தேவகாரியத்தில் கண்ணுங்கருத்துமாக அம்பிகை இருக்கின்றாள் என்று சொல்லுகிற இடத்து தேவர்கள் யார், மற்றவர்கள் யார் என்று கேட்டால் சிருஷ்டியில் நல்லவர்களாக இருக்கின்றவர்களாம் தேவர்களாகின்றார்கள், கெட்டவர்களாக இருக்கின்றெல்லாம் அசுரர்களாகின்றார்கள். தெய்வ சம்பத்து அசுர சம்பத்தாக
இரண்டு சம்பத்தாக சிருஷ்டியின் கண் அம்பியை செய்து வைத்திருக்கின்றாள். சிருஷ்டிக்கின்ற அன்னை பராசக்தி தன்னிடத்து இருந்துதானே உலகனைத்தும் தோற்றுவித்திருக்கின்றாள். அசுர சம்பத்து வாய்ந்த கேடு நிறைந்த உயிர் வகைகளை ஏன் அன்னை சிருஷ்டி செய்து வைத்திருக்கின்றாள்? இது பெரிய கேள்வி. கேட்டின் மூலமாக அசுரையில் படைத்தவர்கள் மூலமாக ஒரு பெரிய காரியம் நிறைவேறுகிறது. அதை அறிந்து பார்த்தால் சிருஷ்டியில் இத்தனைக்கு இடம் உண்டு என்பது நமக்கு விளங்கும். இதுக்கு நிகரான இன்னொரு கேள்வி, பிரபஞ்சத்துக்கு முன்மாதிரியாக பெரிய பெரிய கோயில் இருக்கின்ற ராஜகோபுரத்தில் இயற்கையில் உள்ள வடிவங்கள் தேவகணம், நரகணம், அசுரகணம், ராட்சசகணம் எல்லா உயிர் வகைகள் அந்த ராஜகோபுரத்தில் காணலாம். சில ஆபாசமான பாராட்டத்தகாத காட்சிகளையும் அதில் காணலாம். ஏன் இதை அமைக்கிறார்கள் என்றால் உலகம் எத்தகைய பாங்குடையது என்பதை காட்டி தருவதற்கு உலகத்தினுடைய அடையாளமாக சின்னமாக இருப்பதால் நலங்கேடு ரெண்டும் நிறைந்தது உலகம். அந்த பாடத்தை புகட்டுவதற்காக வற்புறுத்துவதற்காக கேடும் அமைப்பெற்றிருக்கின்றது. உலகனைத்தையும் சிருஷ்டி செய்த பராசக்தி கேட்டையும் சிருஷ்டி செய்து வைத்திருக்கின்றாள். எதற்காக? கேட்டின் மூலம் ஒரு நலன் இருக்கின்றது, நமக்கு அது விளங்குவதில்லை. திருடர்கள் இருக்கிறார்கள், திருடர்களிடத்து அகப்பட்டுக் கொள்ளாது நம்மை பாதுகாப்பது நமக்கு பயிற்சி. நகை போட்டு கொண்டு போவர்களெல்லாம் கோல்டு செயின் வெளியில் பிடுங்கிக் கொண்டு போகிறார்கள் என்கிறதை அறிகின்றோம். மற்றது நகை போட்டு கொண்டு போனால் திருடர்கள் மறைமுகமாக நம்ம பாடம் போட்டுகிறார்கள், போட வேண்டாம் என்று. அதன் மூலமாக புத்தி வர வேண்டும் என்கின்ற பெரிய பாடம். வழியில் கொள்ளையடிக்கின்றார்கள், பொல்மிக படைத்தீர்கள் கொள்ளையடிக்கின்றார்கள், மற்றவர்களை கொள்ளையடிக்கிற எண்ணமே வருவதில்லை. கிருஷ்ண சைத்தன்யரும் அவருடைய பிரதம சிஷ்யராக இருந்த நித்யானந்தரும் பிருந்தாவனத்துக்கு நடந்து போனார்கள். 2 திருடர்கள் தாக்க வந்தார்கள். தாக்க வந்த பொழுது கிருஷ்ண சைத்தன்யர் சொன்னார், நிச்சயமா உன் இடத்துல பணம் இருக்கிறது, ஏதோ இல்லாவிட்டால் நம்மை தாக்க வேண்டிய எண்ணம் அங்கே வந்திருக்க வேண்டியதில்லை. நித்யானந்தர் சொன்னார், வழியில் ஒரு பொன்காசு கிடந்தது, பயன்படுவேன் என்று எடுத்து வைத்திருக்கின்றேன். கையில் காசு இருக்கிறவங்க எண்ணம் இருக்குத்தான் இவர் தாக்கணுங்கிற எண்ணம் அங்கே வந்தது. இங்கே வெறும் ஆளாக இருந்தால் அந்த எண்ணமே இங்கே வராது. இது பெரிய பாடம். அப்போ திருடர்கள் மறைமுகமாக நாங்கள் பயன்படுகிறார்கள். சீனியர்ஸ் ஆர் டீச்சர்ஸ் இன் டிஸ்கைஸ், விவேகானந்தருடைய வாக்கு. பாபிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் மறைமுகமாக மற்றவர்கள் பாடம் புகட்டுகின்றார்கள். பாபத்தின் மூலமாக இந்த தரத்துக்கு மேலே வர முடியாது என்பது தங்களுடைய சுரூபத்தில் காட்டுகின்றார்கள். ஆகினால் அன்னையுடைய ஆட்சி முறையில் எல்லா பண்பாட்டில் எல்லா தரத்திலோடு எல்லா உயிர்களுக்கும் இடம் உண்டு. அடிப்படை திட்டம் என்ன? தேவகாரிய சமுத்தியதான். நலம் கடைசியில் ஓங்குகின்றது, கேடு மறைமுகமாக உதவி பண்ணி அங்கே நின்று விடுகின்றது. அந்த கேடு உடையவர்களும் படிப்படியாக திரும்பி அமைகின்றார்கள். ஆக நமக்கு வாழ்க்கையில் என்ன திட்டமாக இருக்க வேண்டும்? முன்னேற்றத்துக்கு எதுவான சூழ்நிலை முழுதும் அன்னையினுடைய திட்டத்துக்கு உட்பட்டதாகின்றது. கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் நல்ல வழியில் செல்வதுதான் வருகின்றது. பிற்போக்கில் இருப்பது அன்னையினுடைய திட்டத்தில் இடம்பெறுகிறது என்றாலும் முன்னேற்றத்துக்கு பின்னணியிலிருந்து மெதுவாக வருகின்றது. பாண்டவர்களும் கௌரவர்களும் சகோதரர்கள். கௌரவர்கள் கொடுத்த உபதனை விடவல்ல, அத்தனையும் சமாளித்ததன் மூலம் பாண்டவர்கள் அதே ஜென்மத்தில் மேன்மையடைந்தார்கள். கௌரவர்களுக்கு சாத்தியப்படவில்லை. குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்ட பகைமை அது. ராமாயணத்தில் வடகோடியில் இருக்கிற ராமனுக்கு தென்கோடியில் இருக்கின்ற ராவணன் எதிரி. அவன் தன்போக்கில் சென்றான். ராவணனை கையாண்ட முறையில் நமக்கு பாடம் இருக்கின்றது. எடுத்தெடுப்பில் அவனை கொல்ல கிடையாது. வாலியின் மீது அந்த கணத்தில் நடவடிக்கை எடுத்துக்கொண்ட ராவணன் மீது நடந்து கொண்ட போக்கே பெரிய அமைதி, அன்பு நிறைந்த போக்கானது. இதிலிருந்து நாம் அறிகின்றது என்னவென்றால், தீமைக்கும் உலகில் இடம் உண்டு. தீமை அமைதியாக சகித்து சமாளிப்பது நமக்கு பயிற்சி. தேவகாரிய சமுத்தியதா. நலம்தான் முன்னேற்றம் அடைவது பெரிய திட்டம் என்றால், நலத்தின் மேலே வந்திருந்து தெய்வ சம்பத்து வாய்க்க பெற்றவர்கள் அமைதியாக தீமையை சகித்து
அதன் மூலம் கற்க வேண்டிய பாடத்தை கற்று மேல்நிலைக்கு வருவதற்கான சூழ்நிலை அமைத்துக் கொள்வார்களானால் தீமை செய்கின்றவர்களுக்கு நன்றி பாராட்டுகின்றார்கள். ஏனென்றால் தாங்கள் முன்னேற்றத்துக்கு உங்களுடைய தகுதி அறிந்து கொள்வதற்கு நல்ல சந்தர்ப்பத்தை அவர்கள் நல்குகின்றார்கள். ஆக அன்னையினுடைய ஆட்சியில் நலங்கேடு அனைத்தும் இருக்கின்றன என்றால் கேடு ஒரு காட்சியில் பார்க்கிறது கேடாக இருப்பது, அதே சூழ்நிலை அதே வஸ்து அல்லது உயிர் இன்னொரு சூழ்நிலையில் பார்த்தால் பெரு நலனாக வந்து அமைகின்றது. சிவனார் கழுத்தில் நாகசர்ப்பத்தை அணிந்திருக்கிறார் என்றால் பாம்போடு பலகையில் என்பது கோட்பாடு. அதனுடைய விஷமே நல்ல ஔஷதமாக அமைகிற பாம்புடையதாக இருக்கின்றது. அந்த விஷத்தை கொண்டு சில பெரிய நோய்களை நீக்கலாம். அது நல்ல பகுதி. முறையவரி கையாண்டால் ஆளை ஒழித்துவிடும். இயற்கையினுடைய திட்டமே அந்த பாங்கில் இருப்பதால் எந்தெந்த உயிரோடு எத்தகைய இணக்கம் வைத்தல், என்னென்ன பொருள்களை என்னென்ன பாங்கில் கையாளுதல், இந்த பயிற்சி பெறுவதற்காக நாம் உலகில் வந்திருக்கின்றோம். பொது திட்டம் தேவகாரிய சமுத்தியதான். நலம் ஓங்குகின்றது, கேடு ஒரு படித்தரத்திற்கு நலனாக மாறும் பரியந்தம் பின்னணிந்து தானாக மேலே வருகின்றது. ஆத்மசாவர்களுக்கு எந்தெந்த சூழ்நிலையில் அனுகூலமானதோ பிரதிகூலமானதோ எது வந்து அமைந்தாலும் அமைதியாக ஏற்றுக்கொண்டு அந்தந்த சூழ்நிலையை மனங்கோணாது சமாளிப்பது ஆத்மசாதமாகின்றது. சகோசி சகோமயி தேகி, சகிப்புத்தன்மையை வடிவெடுத்தவனாக இறைவான இருக்கின்றாய், சகிப்புத்தன்மை எனக்கு தந்தருள்வாயாக. கடவுளை வழிபடுகிற எனக்கேன் இந்த தொல்லை, எனக்கேன் இந்த உத்தரம் என்று அறிகிறவர்கள் என்று எண்ணுகிறவர்கள், குறை கூறுகிறவர்கள் இறைவனுடைய திட்டத்தை சரியாக அறிந்து கொண்டவர்கள் அல்ல. சோதனையின் மூலமாகத்தான் நம்முடைய தரம் நமக்கு வெளியாகின்றது. ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போன சோதனையின் மூலமாக ராமனுடைய தரம் வெளியாகின்றது, சீதையினுடைய தரம் வெளியாகின்றது, ராவணனுடைய தரம் வெளியாகின்றது. கேட்டில் ஒரு நலன் இருக்கிற சான்று எடுத்துக்கொண்டால், நாடாளுதல் காய்ச்சப்படுத்தப்பட்ட ராமன் மணிக்கணக்கில் நாட்டை விட்டு வெளியே கிளம்பி போயாக வேண்டும் என்று கைகை தேவி உத்தரவு போட்டாள். சுமாற்றாந்தாய் ஊரே நொந்து கொண்டது அவளை. அவள் செய்த செயல்களுக்காக தண்டகவனத்தில் வசித்த ரிஷிகள் எல்லாம் அந்த அம்மைக்கு நன்றி செலுத்தினார்கள். ஏனென்றால் ராமனை விரைவினை காட்டுக்கு அனுப்பியது ராம தரிசனம் பண்ணிய பிறகு தாங்கள் சரீரத்தை விட வேண்டும் அவளோடு காத்திருக்கின்றார்கள். ஒரு நாள் பின்தாங்காத உடனே அனுப்பி வைத்ததுக்காக ரிஷிகள் நன்றி செலுத்தினார்கள். ஊர் மக்கள் குறை கூறினார்கள். கையை செய்து நல்லதா கேடா, ஒரு காட்சியில் கேடு மற்றொரு காட்சியில் நலன். உலகத்தில் இருக்க எந்த பொருளை ஆராய்ந்து பார்த்தாலும் ஒரு காட்சியில் காண்கின்ற பொழுது கேடாக இருக்கிறது, மற்றொரு காட்சியில் காண்கிற இடத்தில் நலனாக வந்து அமைகின்றது. நலம் கேடு ரெண்டும் நிறைந்ததே உலகம். கேடு அனைத்தும் நலனாக மாற்றுவது மனிதனுக்கு சாத்தியம். தர்மபுத்திரன் அது சான்று. தனக்கு கேடாக வந்ததெல்லாம் நலனாக மாற்றிக்கொள்கிற திறமை இந்த மனப்பான்மை படைப்போமானால் நல்ல ஆத்மசாதர்கள். எதனிடத்தில் குறை கூறுவதல்ல, பிரதிகூலமான சூழ்நிலையை தனக்கு அனுகூலமான சூழ்நிலையாக மாற்றி அமைத்துக் கொள்ளுதல் தேவ காரிய சமுத்தியதான். அந்த மனப்பான்மை பரிபாகத்தின் விளைவாக வந்து அமைகின்றது. ரெடிமேடாக ஆயத்தமாக இயற்கை நமக்கு வசதியாக செய்து வைக்க கிடையாது. இயற்கையில் எல்லா சூழ்நிலையும் அமைந்திருக்கின்றன. மனத்தை பண்படுத்த பிரதிகூலமான சூழ்நிலை என்பது நமக்கு இல்லவே இல்லை. குழந்தைக்கு விளங்குகிற ஒரு உபமானத்தின் மூலம் பரமசர் சொல்லுகின்றார். காற்றில் நடந்து செல்கின்றோம், கால் வைத்தடனா முள்ளாக இருக்கிறது, முள்ளு பத்திரம் பண்ணாத இருக்கிற அத்தனை முள்ளை கூட்டி எடுப்பது ஒரு உபாயம், காலுக்கு பாதரட்சை போட்டுக்கொள்வது இன்னொரு உபாயம். அதே விதத்தில் உலகத்தில் நலங்கேடுகள் ஏராளமாக இருக்கின்றன. கேட்டை சமாளிக்கிற பாடம் கற்றுக்கொண்டால் கேடு நமக்கு கேடாக மாட்டாது. தேவகாரிய சமுத்தியதான். அடுத்தபடி உத்யத்பானு சஹஸ்ராபா, உதயமாக இருக்கின்ற கோடிக்கணக்கான சூரிய பிரகாசத்தோடு அம்பிகை இலங்குகின்றாள். கருத்து என்ன? ஆத்மஸ்வரூபத்திலிருந்து பிரபஞ்சம் வந்திருக்கின்றது, பிரபஞ்சத்திலிருந்து உயிர் வகைகள் வந்திருக்கின்றன. உயிர் வகைகள்
அந்தந்த உயிர் அடைந்திருக்கிற பரிவாகத்துக்கு ஏற்ப தமோ குணத்தில் இருக்கிற உயிர் வகைகள் உண்டு, ரஜோகுணத்தில் இருக்கிற உயிர் வகைகள் உண்டு, சத்துவகுணத்தில் வந்திருக்கிற உயிர் வகைகள் உண்டு. படிப்படியாக தமோ குணத்திலிருந்து ரஜஸுக்கு வர, ரஜஸிலிருந்து சத்துவத்துக்கு வர செய்தால் ஆத்ம பிரகாசம் வெளிப்படையாகின்றது. திரோதானம் என்று சொல்லுகின்ற மறைத்தல்கிற முறையில் மேலே கீழே போக போக இருள் சூழ்ந்ததாகின்றது. இருள் சூழ்ந்ததாக தென்படுகிற பிரபஞ்சத்தில் அருள்மயமாக இருக்கிற இறைவனுடைய திட்டத்தை அடைவதற்காக நாம் வாழ்ந்து வந்திருக்கின்றோம். அதற்கேற்ற மனநிலையை வரவழைத்துக் கொள்ளுதல், ஆத்மஸ்வரூபத்தில் கருத்தை செலுத்த செலுத்த ஆத்ம பிரகாசத்தை வளர்க்கின்றோம். பிரபஞ்சத்தில் கருத்தை செலுத்த செலுத்த ஜடநிலைக்கு, இருள் நிலைக்கு கீழே போகின்றோம். நம்முடைய மனது அடுப்புக்கரியோடு சீர்தூக்கப்படுகின்றது. சாதாரண நிலையில் ஜடமாக கண்ணங்கரையில் என்று கிடக்கின்றது. தீயோடு இணக்கம் வைத்தால் தீமயமாக அது பிரகாசிக்கின்றது. நம்ம மானுட மனது உலகாரியத்திலேயே உழன்று கிடக்குமானால் அணைந்துவிட்டு போன அடுப்புக்கரிக்கு நிகராக அது ஜடப்பொருளாகின்றது. பரத்தின் கண்ணே கருத்தை சதா செலுத்தி வருமானால் அது ஆத்ம பிரகாசத்தில் வளர்ந்து வருகின்றது. அந்த கோட்பாட்டை நன்கு விளக்குவதற்கான் உத்யத்பானு சகசராபா, உதயமாயிருக்கின்ற 1000 சூரியனுடைய பிரகாசத்தோடு அம்பிகை இலங்குகின்றாள் என்றால், கோயிலில் அணையா விளக்கு, தூண்டா விளக்கு செயற்கையாக செய்து வைத்தது. இயற்கையாகவே நம்முடைய உள்ளத்தில் அன்னை பராசக்தி அணையா விளக்காக, தூண்டா விளக்காக சர்வகாலம் இலங்கியிருக்கின்றாள். நாம் சரீரத்தை விடுத்து பிரளய நிலைக்கு பார்க்கின்ற தோன்றா நிலையில் இருக்கின்ற பொழுதும் அவள் அதனுடைய ஆத்ம பிரகாசம் மறைந்துவிட்டு போவதில்லை. அயர்ந்து தூங்குகின்ற பொழுது மரணத்துக்கு நிகர் அந்த நிலையிலும் அணைந்து விட்டு போகாத ஆத்ம பிரகாசமாக இலங்கிக் கொண்டிருக்கின்றாள். இது அன்னையினுடைய சாத்தியம், அன்னுடைய சாநித்தியம் இந்த பாங்கில் உலகில் வந்து அமைந்திருக்கிறது என்றால், எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய சித்தத்தை பரவசத்தெடுத்து செலுத்துகின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த ஆத்ம பிரகாசமயமாக நாம் முன்னேற்றம் அடைகின்றோம். பிரபஞ்ச வாழ்க்கையே பாரமார்த்திய வாழ்க்கையாக மாற்றுவது மனிதனுக்கு சாத்தியம். இந்த கோட்பாட்டைத்தான் ஆண்டோர்கள் நமக்கு நன்கு காட்டியிருக்கின்றார்கள். ஆகினால் கடவுள் வழிபாட்டுக்கு ஒரு நேரம், உலக வாழ்க்கைக்கு இன்னொரு நேரங்கிற துவக்கத்தின் நிலையில் பண்பட்டு மேலே வர வர உலக கிருத்தியங்கள் பண்ணுவது, உலக காரியங்களை நிறைவேற்றுவது, அவைகளும் அன்னையினுடைய வழிபாடு, ஆத்ம வழிபாடாவதால் தர்மத்தினின்று பிசகாது இருந்து, சத்தியத்தின் வலுவாதிருந்து உலக கிருத்தியங்களை செய்து வருவோமானால் அது இடையறாத கடவுள் வழிபாடாகிறது. தனியாக வழிபாட்டுக்கு என்பது ஒரு நேரம் அவசியமில்லை. வாழ்வாங்கு வாழ தெரிந்து கொண்டவர்களுக்கு சர்வகாலமும் சூரிய பிரகாசம் முழு பிரகாசத்தோடு மிளிர்ந்து கொண்டிருப்பது நிகராக ஆத்ம சாநித்தியம் சர்வகாலம் நம்முடைய உள்ளத்தில் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது. நம்மை நாம் முறையாக பண்படுத்தி வருவோமானால் அந்த சாநித்தியத்தை எவ்வளவுக்களவு உணர்கின்றோமோ அவ்வளவுக்களவு நமக்கு முன்னேற்றம், எவ்வளவுக்களவு மறந்து விடுகின்றோமோ அவ்வளவுக்களவு பிற்போக்காக அமைகின்றது. ஆக மானுடராக பிறந்த நாம் நல்ல ஆத்மசாதகர்கள் ஆக வேண்டும். நல்ல ஆத்மசாதகர்கள் ஆவதற்கு அன்னை பராசக்தியினுடைய பராமரிப்பில் இருந்து வருகிறேங்கிற உணர்ச்சி கவலை கிடந்தராது பண்ணுகின்றது. அகங்காரம் மமகாரம் வருகின்ற பொழுதுதான் கவலை வருகிறது. அகங்காரம் மமகாரத்தை ஒதுக்கி வைத்து விட்டால் என்னென்ன நிலையில் அன்னை பராசக்தி நம்மை வைத்து என்ன பாங்கில் பண்படுத்தி வருகின்றாள் என்று முற்றிலும் அவளை சார்ந்திருக்கிறவர்களுக்கு கவலை கிடையாது, ஆவல் படுவது இல்லை. உண்மையில் பராசக்தி எல்லாரையும் பேணி வருகின்றாள். சாதனத்தில் தீவிரமாக ஈடுபட்டு தர்மத்தை கடைப்பிடித்து வருவோமானால் பண்பாட்டில் மேலே வருகின்றோம், ஆத்மஸ்வரூபம் பிரகாசிக்கின்றது, முன்னேற்றம் அடைகின்றோம். இதுதான் எடுத்த மானுட ஜென்மத்தின் வாழ்க்கை திட்டமாக இருக்க இந்த 4-5 எடுத்தெடுப்பிலே அமைந்த நாமங்களின் மூலமாக சாதனங்கள் அனைத்தும் அமைந்திருக்கின்றன. இவைகளை ஆராய்ந்து உள்ளத்தில் உறுதியாக வைத்துக் கொண்டு அன்னைக்குரிய பெருவாழ் வாழ்ந்து வருவோமானால் மானுட ஜென்மத்தை நாம் நல்ல பாங்கில் பயன்படுத்துகின்றோம். அன்னையின் அருளால் வாழ்வை பாரமார்த்திய பெருவாழ்வாக